ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னா ராக்னா கிரிம்சன் சீசன் 1 எபிசோட் 20 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் இந்த அல்டிமேட்டியா மாதிரியே நிறைய உருவங்கள் இருக்கும். அவங்களாலையும் டைம் மேஜிக் யூஸ் பண்ண முடியும். அவங்க ஆனால் டிராகன்ஸ் கிடையாது. டிராகன்ஸால் மட்டும்தான் மேஜிக்கை அதிக லெவலில் யூஸ் பண்ண முடியும். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராக்னா கிரிம்சன் சீசன் 1 எபிசோட் 20. பிரின்சஸ் லியாவோட ஆளுங்க எல்லாருமே இப்போ ஃபைட்டுக்கு தயாராக இருக்கிறாங்க. நேச்சர், நீங்கள் தேவையில்லாமல் என்னை பற்றி அக்கறைப்பட்டிருக்க தேவையில்ல. என் வயிற்றுல அடிச்சு என்ன தூங்க வச்சிட்டீங்க, பட் நான் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டேன் அப்படின்னு ஐசக் சொல்லிட்டு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி பிரின்சஸோட மைட் நாசரினை வந்து கேபிட்டலுக்குள்ள போய் பார்த்துருக்கா. அவ கொடுத்த தகவல் படி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. சென்டர்ல ஒரு ட்ரீ இருந்து எல்லாரோட ரத்தத்தையும் உறிஞ்சிட்டு இருக்கா. அது போக பேலஸ் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சில்வரின் யோசேஜ் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் பிரின்சஸ் தான் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அதே நேரத்தில் விங்டம் மோனார்க்கும் அங்கே தான் இருப்பா. நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்னு ஐசக் சொல்றான். எனிமீஸ் ஆல்ரெடி உங்களோட இடத்துக்குள்ள வந்துட்டு தான் போயிருக்காங்க. ஸோ அந்த மேஜிக் சர்க்கிள் அவங்க கண்டிப்பா பார்த்துருப்பாங்க. அப்படி இருந்தும் இந்த மேஜிக் சர்க்கிள் ஏதோ பண்ணாம விட்டுட்டு போயிருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு ட்ராப்பா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஐசக் யோசிக்கிறான். பட் இருந்தாலும் பிரின்சஸ் அக்கா பார்த்தா போய் தான் ஆகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். நீங்க அங்க இருக்கிற எல்லா டிராகனையும் டிஃபீட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. விங்டம் மோனார்க்க கொண்டுட்டீங்கனாலே மற்ற டிராகன்ஸ் எல்லாம் வீக் ஆயிரும். அப்படிதானே ராக்னா அப்படின்னு வா கேட்கவும், ஆமா, ஏன்னா எல்லாருமே விங்டம் மோனார் கூட கனெக்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்து பேசவும், நீ ஏன்டா ஒளிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி ஷீன் கேட்கறான். எனக்கு சென்டர் ஆஃப் அட்டென்ஷனா இருக்கிறது பிடிக்காத நம்ம ஹீரோ சொல்லிட்டு அல்டிமேட்டியா மாதிரி இருக்கிறவா ஃபேஸ் பார்த்து திரும்பவும் நம்ம ஹீரோ வாமிட் எடுக்கிறான். அந்த விங்டம் மோனார்க்கெல்லாம் டைம் மேஜிக் யூஸ் பண்ணி உங்க எல்லாரையும் போனோடனே டைம் ஸ்டாப் பண்ணி கொல்ல முடியும். சோ நீங்க அங்க போன உடனே டைம் ஃப்ரீஸ் ஆகாம இருக்கிற மாதிரி என்னால உங்களுக்கு 3 நிமிஷத்தை கொடுக்க முடியும். உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு வா சொல்றா. ஹசலா, நீ வேணா இங்கே இரு, நீ எங்களை மாதிரி ஃபைட் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு கமாண்டர் சொல்லவும், கிரையா ஆல்ரெடி இறந்துட்டா, எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன், நானும் ஃபைட்டுக்கு வரேன் அப்படின்னு கெசலா சொல்றா. சூரியன் உதயமான உடனே நம்ம கேபிட்டல்ல போய் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவும், நம்ம பிரின்சஸ் காப்பாத்த இப்பவே போவோம் அப்படின்னு மாஜோ சொல்லவும், அவளோட பிரதர் ஃபோ அவளை கழுத்துல அடிச்சு மயங்க வைக்கிறான். சார் ராக்னா உங்ககிட்ட பேசணும்னு இந்த ஸ்வாட் மாஸ்டர் கூட்டிட்டு போயிட்டு நீங்க பாத்ரூம் போயிட்டு வந்த அப்புறம் உங்க பாடி ஃபுல்லா ஹீல் ஆயிடுச்சுன்னு ஐசக் சொன்னா உண்மையான்னு கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். 1-on-1 லெசன் கத்துக்கலாமான்னு அவர் கேட்கவும், சரி நம்ம ஹீரோவை ஃபைட்டுக்கு தயாராகிறான். நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ணதுல அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மாறிட்டாரு. பட் அப்படி இருந்தாலும் நம்ம ஹீரோ தான் ஜெயிக்கிறான். நான் ஸ்ட்ராங்கா மாறி இருந்தாலும் நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க. ஐ மீன் ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னு சொல்றதை விட உங்க புது பவருக்கு நீங்க அட்ஜஸ்ட் ஆயிட்டீங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு அவர் சொல்லவும், அட்லீஸ்ட் நீங்களாச்சும் அதை நோட்டீஸ் பண்ணீங்களே, உண்மையிலேயே அது என்னோட பவர் இல்ல, அது எனக்கு கிஃப்டா கிடைச்சதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அதுக்கே நீங்க இவ்வளவு ஹாப்பி ஆவறீங்கன்னு அவர் கேட்கிறாரு. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த பவரை ஏர்ன் பண்ணல, பட் எல்லாருமே என்ன ஒரு அமேசிங் காயா பாக்குறாங்க, அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்றான். அவன் பொறுன்னு சொல்லுமே அது பேர் என்னன்னு கேட்கவும், மிஸ்டர் ஸ்லைமா நம்ம ஹீரோ கேட்கறான். எங்களால முடியலன்னு மிஸ்டர் ஸ்லைமா ஒரு கட்டத்துல எங்களை பாத்துக்கிட்ட சொல்லிட்டு நீங்க பேட்டில் ஃபீல்ட்ல போனீங்க. பட் நான் அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு உங்களை ஃபாலோ பண்ணி வந்தேன். அந்த மேஜிக் பிளாஸ்ட் எல்லாத்தையும் உங்க ஸ்பாட வச்சு 5-6 தடவை கட் பண்ணீங்க. நீங்க கட் பண்ணதோட அந்த ஜஸ்ட் சின்ன ஃபிராக்மெண்ட்டை நானும் ஸ்பாட வச்சு கட் பண்ணேன். உங்க அளவுக்கு என்னால கட் பண்ண முடியலன்னாலும் அந்த சின்ன ஃபிராக்மெண்ட்டையே என்னாலயோ கட் பண்ண முடிஞ்சது. சார் ராக்னா, நீங்க செய்யற விஷயங்களை பார்த்து நிறைய பேர் இந்த இடத்துல இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ஷின் அவனோட லிமிட்ஸ் தாண்டி போராட ஆரம்பிச்சிட்டா. மேபி உங்க ஈக்குவலுக்கு பவரோட ஒரு பர்சன் இந்த உலகத்துல எங்கேயாச்சும் கூட இருக்கலாம். பட் அந்த லெவலுக்கு பவரை நான் ஃபர்ஸ்டா அச்சீவ் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க உங்க பவரை பத்தி கில்ட்டியா ஃபீல் பண்ணாம அதை வச்சு போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட் மாஸ்டர் போகவும், என் அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒருத்தரா ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஒருத்தர் என் கூட ஜாயின் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். எல்லாருமே கேபிட்டலுக்கு டெலிபோர்ட் ஆகிறதுக்கு தயாரா நிக்கிறாங்க. மாஜோன்னு கொஞ்ச நேரத்துக்கு தூங்குவா, அவளை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஃபோ கிளம்பவும், மாஸ்டர் நீங்களும் எங்க கூட இருந்துடலாம்ல, நீங்க ஃபைட்டர் கிடையாது ரிசர்ச்சர் தானே அப்படின்னு நம்ம டீம்மேட்ஸ் கேட்கவும், அவளை பாத்துக்கோங்க அப்படின்ட்டு ஃபோ கிளம்புறான். அந்த மாதிரி ரிசர்ச்சர் இங்க சோலரியன் சர்ச்சில் ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு அல்டிமேட்டியா மாதிரி இருக்கவா சொல்லவும், சாரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு பாஸ்னா அது என் பிரின்சஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். டெலிபோர்டேஷன் மேஜிக்கை ஆக்டிவேட் பண்ணி அவன்கிட்ட இருக்கிற மேஜிக் மொத்தத்தையும் செலுத்துறான். பேலன்ஸ் மேஜிக்கு அந்த க்ளோன்ஸ் மொத்த பவரையும் அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் செலுத்துது. ஒருவேளை நீங்க போன உடனே டைம் மேஜிக் யூஸ் பண்ணி அவங்க டைமை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா 3 நிமிஷத்துக்கு உங்களால அதுல ஃப்ரீயா அசைய முடியும். பட் சார் ராக்னாக்கு எங்களால இதை பண்ண முடியாது, அவரே தான் தனியா அதை ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படின்னு வா சொல்றா. உங்க ஃபேஸ் ஏன் இப்படி மாறுதுன்னு ஐசா கேட்கவும், எங்க மொத்த மேஜிக்கையும் உங்களுக்கு கொடுக்குறோம்ல, அதான் நாங்க வாழ்றதுக்கு காரணமே உங்களை மாதிரி டிராகன் ஸ்லேயிங் ஹீரோஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான். பத்திரமா போயிட்டு வாங்க ஹீரோஸ் அப்படின்னு அந்த கடைசி க்ளோனும் கீழே விழுந்துட்டா. பிரின்சஸ் உடம்புல இருக்க பாய்சன் ஆக்டிவேட் ஆகவுமே அவங்க எல்லாம் இங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வால்டே காமவி புரிஞ்சுக்கிறான். ஸோ போர்ட்டல் வழியா எல்லாருமே இப்ப டைரக்டா கேபிட்டலுக்குள்ள குதிக்கிறாங்க. சூரியன் ஏன் இன்னும் உதயமாகல அப்படின்னு சொல்லி ஐசக் பாக்குறான். எல்டர் டிராகன் ஏர்லயே வச்சு இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கவும், நம்ம ஹீரோ சில்வரின் பேட்டில் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அட்டாக் பண்றான். அல்டாசோராவையும் சேர்த்து அட்டாக் பண்ணவும், என்னோட டாராவை நீங்க கொன்னதுல நான் எவ்வளவு கடுப்பா இருக்கணும், அதே மாதிரி உங்களையும் நான் வலியை அனுபவிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கும்போதே இன்னொரு பில்டிங் சரி பார்த்தா வால்டே காமவி அங்க வந்துட்டான். நான் யார் கூட ஃபைட் பண்ண வந்திருக்கேன் நல்லாவே தெரியும் நம்ம சொல்லவும், நம்ம ஹீரோ இப்ப தனியா ஒரு இடத்துக்கு அவனை கூட்டிட்டு போறான். இந்த ஃபீலிங் இங்க ஏதோ ஒண்ணு வருது, என் பேரியரை உடச்சிட்டு உள்ள வருது அப்படின்னு நெபுலும் பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா கிரிம்சன் தான் அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். எனிமி வந்த உடனே டைமை ஃப்ரீஸ் பண்றது தான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. பட் டைமை இவங்க இன்னும் ஸ்டாப் பண்ணலாம், அவங்களால டைம்
எதுவும் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு கிரிம்சன் புரிஞ்சுக்கிறா. நிலால இருந்து கோலம் வந்து ஒரு ரோபோட்டை வச்சுட்டு லான்ச் பண்றான். எல்ரட அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். நான் நினைச்ச மாதிரியே நீ வந்துட்ட கிரிம்சன் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். கோலம் அவன் ரோபோட் ஃபார்ம்ல இருந்து ஈஸியா சில்வரினை வச்சு எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு இருக்கான். பாவி டிராகன்ஸ் மக்களையே என்ன ஷூட் பண்ண வச்சிட்டீங்களே அப்படின்னு கோலம் சொல்லவோ, டே கத்தாதடா வாங்க கூட எல்லாம் சண்டை போட வந்திருக்கேன் பாரு அப்படின்னு கைமரா சொல்றா. எப்படியும் நான் சாகதான் போறேன், என் ஃபுல் பொட்டன்ஷியலையும் நான் அன்லாக் பண்றேன் அப்படின்னு எல்டர் டிராகன் வந்துட்டு அந்த ட்ரீ வழியா எல்லா மக்களோட ரத்தத்தையும் குடிச்சிட்டு இருந்திருப்பான். அந்த மரத்தையே இப்ப மொத்தமா ஒரு பெரிய டிராகன் மாதிரி கிரியேட் பண்றான். இதுக்கு குறுக்க யார் வந்தாலும் அவங்கள நான் கிரஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த எல்டர் சொல்றான். பிரின்சஸ் இங்க கீழே கிடக்குறா. முதல்ல நீங்க பேசி முடிங்க, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு வால்டே காமவி தள்ளி போய் நிக்கிறான். யாராங்க அப்படின்னு பிரின்சஸ் கேட்கவும், நான் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ராக்னா அப்படின்னு பாக்குறா. உங்க பிரின்சஸ் கூடிய சீக்கிரத்துல சாவ போறா. ஈவன் நீங்க என்ன கொன்னாலும் அந்த பாய்சன் ஸ்டாப் ஆகாது அப்படின்னு அல்டசோரா சொல்றான். அல்டசோராவோட ஒரிஜினல் பாடி எங்க இருக்குன்னு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. ஒரிஜினல் பாடி அட்டாக் பண்ண போனா அவன் அசால்ட்டா அது எல்லாத்தையும் தடுக்கிறான். சாக போற ஒருத்தர் கிட்ட நான் என்ன சொல்றது என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ராக்னா அப்படின்னு பாக்குவோம். ஆமா இது நான் தான், நான் ப்ராமிஸ் பண்ணபடியே வந்துட்டேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு. பாய்சனை ஃப்ரீஸ் பண்ணா இவ்வளவு ஃப்ரீஸ் ஆகி இறந்துருவா, என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நிறைய டைம் இல்ல, அந்த எடுத்துக்கோ அப்படின்னு அவ செஞ்ச ஸ்வாட காமிக்கிறா. சில்வர் காமெட் தான் சில்வர் என்னோட ஸ்டார்டிங், சோ அதை வச்சு ஒரு ஸ்வாட ஃபாரிஷ் பண்ணணும் அப்படின்னு அவ சொல்லியிருப்பா. இதுதான் சில்வர் காமெட்டான் நம்ம ஹீரோ கேட்கவோ, சாரி நீ உன் ப்ராமிஸை காப்பாத்திட்ட, என்னால காப்பாற்ற முடியல. இந்த ஸ்வாட் ஒன்றும் ஸ்ட்ராங் இல்ல, நான் நினைச்ச மாதிரி கிரியேட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் நான் பெட்டரா, பட் எனக்கு நெக்ஸ்ட் டைம்னு ஒன்று கிடையாதுல்ல, நான் உண்மையிலேயே ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி அவ கண் கலங்குறா. ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இதுல சர்வைவ் ஆகணும்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் இவ சாகிறதுக்கு முன்னாடி என்னால இவளுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், உன்னை பார்த்தே நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆறாங்கன்னு அந்த ஸ்வாட் மாஸ்டர் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு, இல்லையா என்னால உன்னை இந்த ஸ்வாட்ல ஃபீல் பண்ண முடியுது, இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஸ்வாட் தான், இதை வச்சு கண்டிப்பா நான் வின் பண்ணுவேன், நான் வின் பண்றதை நீயே உன் கண்ணால பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த மைண்ட் வந்து லியாவை பாத்துக்கிறா. நீ சாகிறதுக்கு முன்னாடி நான் உன்னை மீட் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு, இந்த பாயிண்ட்ல இருந்து நான் என் ஃபியூச்சர் செல்ஃபை விடவும் ஸ்ட்ராங்கா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரேஜ் மோட்ல போறான். என்னப்பா பேசலாம் முடிச்சிட்டேன், வால்டே காமவி வரவோ டிராகனா மாறு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்குள்ளேயே அவசரப்பட்டா எப்படி, என்னோட அந்த லைட்னிங்ல வெப்பன் அதோட வேல்ரோட ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்தபடி அதோட ஃபார்மை சேஞ்ச் பண்ணும். இது இப்போ அதோட ஒரிஜினல் ஃபார்ம்ல தான் இருக்குன்னா இப்போ நான் ரிலீஸ் பண்ண போறேன் அந்த பவர், அது உன்னை இன்ஸ்டன்டா கொண்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண அவன் தயாராகவும், டிராகனா மாறு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளவு பெரிய அட்டாக்கியே நம்ம ஹீரோ அசால்ட்டா பிடிச்சி ஃப்ரீஸ் பண்ணியிருந்தான். டக்குனு போய் நம்ம ஹீரோ அவன் பாடியவே தொண்டா வெட்டியிருந்தான். சீக்ரெட் டிராகனா மாறு, நான் உன்னை தோக்கடிக்கும் போது நீ உன்னோட மைட்டியஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இது ஒர்த்து, நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு நீ ஒர்த்தியான ஆப்போனட் தான். என்னோட லைட்னிங்ல என்ன 100% ஸ்ட்ராங் ஆக்குதுன்னா உன்னோட ஸ்வாட் ஒன்று 120% மாத்துது அப்படின்னு வால்டே காமபியும் அவனோட டிராகன் ஃபார்முக்கு மாறுறான். நம்ம ஹீரோவா அவனும் இப்போ ஃபைட் பண்ண ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. தேர்ட் செல்லான டெம்பர் செல்லை தோக்கடிக்கும் போதே காமிச்சிருப்பாங்க. ஹியூமன் ஃபார்ம்ல இருந்தா டிராகன்ஸ் வீக்கா இருக்கும், அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு போச்சுன்னா அந்த டிராகன்ஸ் பல மடங்கு இன்னும் ஸ்ட்ராங்கா மாறும். வால்டே காமபி ஹியூமன் ஃபார்ம்லயே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான், பட் இப்போ அவனோட ஒரிஜினல் டிராகன் ஃபார்முக்கு மாறிட்டான். பிரின்சஸ் லியா கண்டிப்பா சாக தான் போறா. அட்லீஸ்ட் அவ சாகிற வரைக்கும் அவ செஞ்சு கொடுத்த ஸ்வாட வச்சு நம்ம ஹீரோ நான் ஃபைட் பண்றத பாரு அப்படின்னு சொல்றான். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.